ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பிம்பிசாரன்ற படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கிமு 500ஆம் நூற்றாண்டுல பிம்பிசாரான்னு ஒரு மன்னர் இருந்தாரு. இவரு கிட்டத்தட்ட ஹிட்லர் மாதிரின்னு வச்சுங்களேன். கண்ணுக்கு தெரிய எல்லா இடத்துலயும் போர் புரிஞ்சு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அவங்களோட ராஜ்யத்தை கைப்பற்றிடுவார். இதுக்காக கூட பிறந்த ட்வின் பிரதரான அவரோட தம்பியை கொலை பண்ணிடுவார். இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல இவரு டைம் டிராவல் பண்ணி இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்துருவாரு. இவரோட ராஜ்யத்துல ஒரு சேஃப் லாக்கர் ஒன்று வச்சிருப்பாரு. அது என்னன்னா, இவரு ஆட்சியில கைப்பற்றிருப்பார்ல, தங்கம் வைரம் இப்படி எல்லா பொருளையும் பாதுகாக்கிறதுக்காக இவர் ஒரு லாக்கர் வச்சிருப்பாரு. அது இவர் கையால வச்சுதான் திறக்க முடியும். பிரசன்ட்ல ஒரு டீம் அந்த லாக்கரை கண்டுபிடிச்சிருது. அது போக அந்த பிம்பிசாரா மன்னர் இப்ப டைம் டிராவல் பண்ணி இங்க வராருன்ற விஷயமும் உங்களுக்கு தெரிய வருது. இவர் ஏன் டைம் டிராவல் பண்ணாரு, யார் இவரை டைம் டிராவல் பண்ண வச்சா, இப்ப பிரசன்ட்ல இருக்கிற டீம் அந்த லாக்கரை திறந்தாங்களா இல்லையா, அப்படி முக்கியமான விஷயம் அந்த லாக்கருக்குள்ள என்ன இருக்குன்றதான் இந்த படத்தோட கதை. இது ஒரு தெலுங்கு படங்க. பொதுவா தெலுங்கு படத்துல கதை நல்லா இருக்கும், ஆனா நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். அதெல்லாம் இல்லாம கதைன்னு வச்சு இந்த படத்தை பார்த்தோம்னா கண்டிப்பா பார்க்கலாம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல கிமு 500ஆவது நூற்றாண்டுல காட்டுறாங்க. அங்க ஒரு காட்டு பகுதியில 2 பேர் ஓடி வந்துகிட்டு இருக்க, பின்னாடியே நிறைய பேர் இவங்களை துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களை பிடிக்க வர இவங்க அவங்களை தள்ளி விட்டு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்க 2 பேர் சேர்ந்து ஒரு பள்ளத்துல விழுந்துடுறாங்க. சரி, அது சின்ன பள்ளமா தான் இருக்குன்னு பார்த்தா அது ஒரு பெரிய இடமா போய்கிட்டே இருக்கு. உள்ள அருவி, எலும்பு கூடுன்னு நிறைய விஷயங்கள்லாம் கிடக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போக இவங்களோட 2 பக்கத்துலயும் ஒரு 5-6 கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடிக்குள்ள நிறைய எலும்பு கூடுலாம் அடப்பட்டு கிடக்கு. இவங்களை பார்த்ததுமே உள்ள இருக்க எலும்பு கூட எல்லாம் அசைய ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல அந்த 2 பேர்ல ஒரு ஆளை பிடிக்க வருது. அந்த சமயத்துல இவங்களை துரத்திட்டு வந்தாங்கல்ல, அவங்க வந்து அந்த ஆளை பிடிச்சி இழுக்க சுத்தி இருக்கிற மத்த கண்ணாடியில இருக்க எலும்பு கூட எல்லாம் ஒரு வீரர்களையும் பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இதை பார்த்ததா அந்த ஆளு அவங்க கூட சண்டை போட்டு இருக்கிற எல்லா வீரர்களையும் அந்த கண்ணாடிக்குள்ள தள்ளி விட ஒரு கட்டத்துல இவரே காலை பிடிச்சி உள்ள இழுக்க பாக்குது. அந்த நேரத்துல கீழே ஒரு எலும்பு கூட தலை இருக்கும். அதை எடுத்து அந்த கண்ணாடி மேல எரிய அது டப்புன்னு உடஞ்சு போயிருது. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போக அந்த கண்ணாடியில இருந்துச்சுல ஆவிங்க, அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய உருவமா மான்ஸ்டரா வந்து நிக்குது. அதை பார்த்ததுமே அந்த ஆளு, நீ யாரு அப்படின்னு கேட்க, வணக்கம் மகாராஜா, நான் இத்தனை வருஷமா அந்த கண்ணாடியில அடப்பட்டு இருந்தேன், நீங்க என்ன விடுவிச்சிட்டீங்க, உங்களால இப்ப நான் இந்த உலகத்துல சுதந்திரமா நடமாட முடியும், நீங்க என்ன விடுவிச்சதுனால உங்களுக்கு ஒரு கண்ணாடி பரிசா தரேன்னு சொல்லி ஒரு பெரிய கண்ணாடியா வர வைக்குது. இது ஒரு மாய கண்ணாடி, இதனால உங்களுக்கு பெரிய யூஸ் இருக்கும், இனிமேல் இது உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்ல இவங்க 2 பேரும் அந்த கண்ணாடியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கட் பண்றாங்க. இப்போ கதை 1974 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க யாரோ வசதியான ஆளு ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு 4-5 கார்லயும் ஜீப்லயும் ஒரு காட்டுப்பகுதியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. கூடவே அந்த ஆளோட மகனும் கார்ல உட்காந்துருக்கான். நாம எங்கப்பா போறோம் அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி பிம்பிசாரன் ஒரு மன்னர் இருந்தாரு, அவர் ஆட்சி செஞ்ச இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம்னு சொல்ல, அப்படி அங்க என்ன இருக்குன்னு கேட்க, கூட இருந்த மந்திரவாதி, இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு மந்திர புத்தகம் இருக்கு, அதுல எல்லா நோய்க்கான தீர்வுகளும் இருக்கு, அது நம்ம கைக்கு கிடைச்சா இந்த உலகமே நம்ம காலு கீழே கிடக்கும்னு சொல்ல இவங்க நேரம் அந்த இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. இது ஒரு ஆயுர்வேத புத்தகங்க, இந்த தன்வந்திரி வைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புக்கை தேடி தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஒரு குட்டை மாதிரி இருக்கு. அதோட எண்டுல மலையோட அடிவாரத்துல பாறையிலே லாக்கர் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்ததான் அவங்க எல்லாம் சந்தோஷப்பட அங்க இருக்கிற காட்டுவாசிங்க எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வராங்க. இவங்க தான் அந்த லாக்கருக்கு பாதுகாவலர்கள். ஆனா அவங்க கிட்ட வெறும் ஈட்டி அந்த மாதிரி தான் ஆயுதம் இருக்கும். இவங்க கிட்ட துப்பாக்கி இருக்கிறதுனால ஒரு சில பேர் சொத்து போனாலும் எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க. அந்த மந்திரவாதி, நீ சாதிச்சிட்டடா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த புக்கு உனக்கு சொந்தமாக போகும்னு சொல்ல அந்த சின்ன பையன் அந்த லாக்கரை நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்க, அந்த மந்திரவாதி, ஏய் அதை தொடக்கூடாதா, தொட்டா அவன் செத்து போயிடுவான், போய் உன் பையனை காப்பாத்துன்னு சொல்ல அப்பங்காரன் வேகமா போய் தான் பிள்ளைய பிடிக்க போறான். பிள்ளைய தள்ளி விட்டதும் தெரியாதனமா அந்த லாக்கரோட பிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதுல கைய வைக்க அவன் தூக்கி வீசப்பட்டு ஆப்போசிட்ல ஒரு கூர்மையான பாறையில மாட்டி செத்தே போயிடுறான். இப்ப என்ன தெரியுது, அந்த லாக்கரை யாரோ ஒரு ஸ்பெசிபிக்கான ஆள்னாலதான் தொட முடியும், அப்படி தொட்டு தான் ஓபன் பண்ண முடியுன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ண இப்போ பிரசன்ட் டேவை காட்டுறாங்க. அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருக்கு உடல்நிலை குறைவால இருக்காராம். அவரை எந்த டாக்டர்னாலே காப்பாற்ற முடியல. ஆனா அவரை ஒரு டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேற யாரும் தெரியுமில்ல, இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை காட்டினாங்கல்ல, அந்த ஆள் தான் இப்ப பெருசாகி தன்வந்திரி முறையில ட்ரீட் பண்ணி காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா அந்த ஆளை காப்பாத்தி உயிரும் பிழைக்க வைக்க இந்த விஷயம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சு இவரை பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆபரேஷனை பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு ரூமுக்கு வர அங்க ஒரு ஆளு, சார் ஊரே உங்களை பத்தி தான் பேசுது, எந்த டாக்டர்னாலையும் இவரை காப்பாற்றவே முடியல, நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லி பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்க இந்த ஆளுக்கு கோவம் வந்துருது. என்னோட சாதனை இது கிடையாது, எப்படியாச்சும் அந்த புக்கை நான் எடுக்கணும், அப்படி எடுத்து இந்த உலகத்தையே என் காலு கீழே கொண்டு வரணும், இதுதான் என் அப்பாவோட ஆசை, அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றணும்னு சொல்லி டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த ஆள் நேரா போய் அந்த மந்திரவாதியை பாக்குறான். இன்னும் எத்தனை நாளையா நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எப்ப அந்த புத்தகம் என் கைக்கு கிடைக்கும்னு கேட்க அந்த மந்திரவாதி, நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னோட கனவு நிறைவேறும்னு சொல்ல அந்த ஆள் சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீ ஏதோ சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி என்ன இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்க, என்ன
என்னைய பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி எதுவும் தெரியுதான்னு கேட்க அந்த மந்திரவாதி, இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காலத்துக்கு கூட பதில் இருக்கு. அந்த காலம் தான் இப்போ உனக்கு பாலமா இருக்கு. காலத்தை கடந்து பிம்பிசாரன் ஒரு மன்னன் வருவான். அவன் வந்து அந்த லாக்கரை ஓபன் பண்ணி அந்த புத்தகத்தை எடுத்து உனக்கு தருவான். இது அவனோட விதின்னு சொல்றான். இன்னொரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு கிரக நிலை வரும். அந்த கிரக நிலையில கடந்த காலத்துல இருந்து இந்த காலத்துக்கு ஒருத்தர் வருவான். அவன் ஒரு மாவீரன். இந்த சரித்திரமே அவனை கண்டு நடுங்கும். தன்னை எதிர்த்தான்ற ஒரே காரணத்துக்காக தன்னோட சொந்த தம்பியே கொன்ன பிம்பிசாரா இங்க வருவான்னு சொல்றாங்க. அப்படியே அந்த ஆளோட போட்டோவை காட்ட யாருன்னு பார்த்தா ஆரம்பத்துல ஒருத்தன் ஓடி வந்துகிட்டு இருந்தான்ல அந்த ஆள் தான். இப்ப அப்படியே பிளாஷ்பேக்கை காட்ட அந்த பிம்பிசாரா மண்ணே இருக்கான்ல, தான் குதிரையை ஓட விட்டு அது எந்தெந்த இடத்துக்குலாம் போகுதோ அந்த இடத்துக்கு கூட எல்லாம் சண்டை போட்டு எல்லா நாட்டையும் கைப்பற்றுவானா. யாராச்சும் எதிர்த்து வந்தா அவங்கள போட்டு தள்ளிடுவானா. கிட்டத்தட்ட கொடுங்கோல் மண்ணை மாதிரி அந்த நாட்டுல முக்காவாசி இடத்த இந்த மண்ணன் குடிச்சிட்டானா. இருந்தாலும் வரேன்னு தெரிஞ்சாலே நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்கா அவங்க நாட்டையே கொடுத்துருவாங்க. இப்படி கைப்பற்றின இவனோட ராஜ்யத்தை திருகர்தாலன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் ஏதோ ஒரு நாட்டை ஜெயிச்சுட்டு வந்து அவரோட சிம்மாசனத்துல உட்கார்றாரு. அப்படி உட்காந்து கையில ஒரு பெரிய மாமிசத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அங்க இருக்கிற மந்திரியை கூப்பிடுறாரு. அந்த ஆளோட பேரு சுபேதா. என்ன இன்னைக்கு நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்க, என்ன விஷயம்னு கேட்க, உங்க வெற்றியை மத்த நாடுகள்லாம் கொண்டாடி உங்களுக்காக நிறைய பரிசு அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்ல. அப்படி என்ன பரிசு அனுப்பிச்சு வச்சிருக்கானுங்க, ஒருத்தனையா வர சொல்லுன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வரான். ஒரு ஆளும் ஒரு பரிசு கொடுக்க கடைசியா ஒருத்தன் வரான். வந்து ஒரு பூவை எடுத்து நீட்டுறான். என்னையா இது, ஒரு காஞ்ச பூவை கொண்டு வந்திருக்க, இதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு கேட்க, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பூ கிடையாது, இது ஒரு சஞ்சீவி மலர். இதை வச்சு யாராச்சும் செத்து போயிட்டாங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ள இந்த பூவை யூஸ் பண்ணோம்னா அவங்க உயிரோட வந்துருவாங்கன்னு சொல்ல. அந்த மண்ணை பக்கத்துல மந்திரியார் இருப்பான். அவனை சடக்குன்னு ஒரு குத்திட்டு, நீ சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா இவனை இப்ப நீ புடைக்க வைக்கணும், அப்படி இல்லாட்டி நீ செத்து போயிருவேன்னு சொல்ல. அந்த ஆளுக்கு கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. வேகமா அந்த மந்திரி பக்கத்துல போயிட்டு அந்த பூவை எடுத்து உடம்புல ஒரு சுத்த பார்த்தா அந்த மந்திரி உயிரோட வந்துட்டான். அந்த பூவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனா இந்த பூக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா இத 2 தடவை தான் யூஸ் பண்ண முடியுமா. இப்ப ஆல்ரெடி ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த மண்ணை அந்த பூவை பார்த்துட்டு, இதெல்லவா அற்புதம், இவனை கூப்பிட்டு போயிட்டு நல்லா உபசரிங்கடா அப்படின்னு சொல்ல அந்த ஆளு சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறான் அந்த மண்ணை. ஆனா இந்த பூனால எனக்கு யூஸே ஆகாதுல்ல, என்னைய கொல்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது, சாவே என்னை பார்த்து பயப்படுன்னு சொல்ல அந்த பூவை தூக்கி எறிஞ்சாரு. இதுக்கப்புறம் அவரோட தளபதி பைரான்னு ஒரு ஆள் இருப்பான். அந்த ஆளை கூப்பிட்டு அஸ்வ ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கு, அந்த நாட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி உங்க ராஜ்யத்தை நாங்க கைப்பற்ற போறோம், சரணடைஞ்சா அவங்களுக்கு உயிர் தப்பும், இல்லாட்டி எல்லாத்தையும் கொன்னு அவங்க ராஜ்யத்தை கைப்பற்றுவேன்னு தகவல் கொடுன்னு சொல்ல அந்த ஆளும் சரின்னு சொல்லிடுறான். இவங்க சொன்ன மாதிரியே தூதர் அனுப்பி அந்த நாட்டோட மன்னர்கிட்டையும் ராணிகிட்டையும், பிம்பிசாரன் உங்க நாட்டை கைப்பற்ற போறாரு, நீங்க எல்லாம் அடிமையாக ஒத்துக்கிட்டா உங்களோட உயிர் தப்பும், அப்படி இல்லாட்டி உங்களோட தலை துண்டிக்கப்படும் சொல்ல. எல்லாரும் பயந்துகிட்டு இருக்க அந்த ராணி மட்டும் முடியாதுன்னு சொல்லப்படுது. இதை நான் அப்படியே எங்க மன்னர்கிட்ட சொல்லவான்னு கேட்க, இந்த மாதிரியா வீரனுக்கு மிரட்டல்லாம் அளவு கிடையாது, ஒருத்தன் மிரட்டலுக்கு பயந்துட்டுலாம் எங்க ராஜ்யத்தை கொடுக்க முடியாது, இதையும் போய் உன் மன்னங்கிட்ட சொல்லுன்னு சொல்ல அந்த ஆளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பும். அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு பெரிய பெரிய யானைகள்லாம் வச்சுட்டு தங்கம் வைரம் இப்படி ஒரு நாட்டுல இருந்து கைப்பற்றின எல்லா பொருட்களையும் ஆரம்பத்துல ஒரு லாக்கர் காமிச்சாங்கல்ல அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம நினைச்சது ஏதோ புத்தகம் மட்டும்தான் அதுல இருக்குன்னு நினைச்சோம். ஆனா அந்த மன்னரோட எல்லா பொக்கிஷமும் அந்த இடத்துக்குள்ளதான் வச்சு லாக் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த மந்திரியாரு பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த மன்னர் அங்க வந்துடுறாரு. மன்னா எனக்கு ஒரு சந்தேகம்னு கேட்க அவரு கேட்க சொல்றாரு, நீங்க எல்லாத்தையும் இந்த பொக்கிசாலையில வைக்கிறீங்கல்ல, நீங்க இல்லாத நேரம் பார்த்து யாராச்சும் இதுக்குள்ள நுழைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, அதெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் பயப்படாத, ஒருவேளை அந்த கருவூலத்துக்கு யாராச்சும் போகணும்னு நினைச்சாங்கன்னா அங்க இருக்கிற ஆதி மனிதர்களை கடந்துதான் போகணும், அப்படியே அது பக்கத்துல யாரும் போனாலும் அவங்களால அந்த கதவை திறக்க முடியாது, அது என்னோட கை ரேகையில என்னோட ரத்தத்தினால பாதுகாப்பு பண்ண கதவு, யாராச்சும் அதை தொடணும்னு நினைச்சா கூட செத்து போயிடுவானுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ண இப்போ இவரு கைப்பற்றுவார்னு சொன்னாலும் ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்தையும் போர் புரிஞ்சு அதையும் கைப்பற்றிட்டாரு. அந்த நாட்டோட மன்னரை இவர்கிட்ட கூப்பிட்டு வர அந்த நேரம் வந்து அவரோட காலில் விழுகிறாரு. அதை பார்த்து அவங்களோட மக, நீங்க எதுக்கு அவன் காலில் போய் விழுகுறீங்க, அப்படி காலில் விழுக்கலாம் நாம செத்தே போயிடலான்னு சொல்ல அந்த பிம்பிசாரா கோவப்பட்டு அவங்க அப்பாவை ஒத்த கையில கழுத்தை பிடிச்சி தூக்கிடுறாரு. இதை பார்த்து அந்த இளவரசி அவங்க அப்பாவை காப்பாற்ற வர அவங்களையும் பிடிச்சி லாக் பண்ணிட்டு, என்னையே கொல்ற அளவுக்கு நினைக்கிற உன்னோட கர்மம் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எல்லாம் இந்த அரண்மனை அடிமையா இருக்க தேவையில்லை, இனிமேல் என் கூட இருன்னு சொல்லிட்டு அந்த ஆளை தள்ளி விட்டு இவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ண இப்போ ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல ஒரு தன்வந்திரி வைத்தியர் இருப்பாரு. அவரு ஒரு சில பேருக்கு சித்த வைத்திய முறைப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பிம்பிசார ஆளுங்க அங்க வர, உங்களுக்கு எல்லாம் என்ன தைரியம்டா, இவங்க எல்லாம் எது நாட்டுக்காரங்க, இவங்களுக்கே நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க அந்த பெரியவர், ஐயா அது எங்களோட தர்மம், யார் எங்க கிட்ட அடிபட்டு வந்தாலும் நாங்க அவங்கள காப்பாற்றணும்னு சொல்ல. அதெல்லாம் கேட்காம அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்கள அவங்களே இழுத்து போட்டு பயங்கரமா அடிக்க, தடுக்க வந்த அந்த பெரியவரும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அந்த நேரத்துல ஊர்ல இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து இந்த பிம்பிசார ஆளுகள் எல்லாத்தையும் அடிச்சு போடுறாங்க. இவங்க அடி வாங்கிட்டு அந்த விஷயத்த போய் மன்னர்கிட்ட சொல்ல மன்னர் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன் ஆளுகன்னு தெரிஞ்சு உடனே கை வச்சிட்டாங்களா, நானே இப்ப கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கோவமா கிளம்ப கூட இருக்கிற ஒரு ஆளு தடுக்கிறாரு. இந்த சின்ன விஷயத்துல நீங்க போகணுமா, பறவையை கொள்றதுக்கு பிரம்மாஸ்திரம் எதுக்கு, வேற யாராச்சும் அனுப்பிச்சு வைப்போம்னு சொல்ல அந்த மன்னர் இப்ப சிரிக்க ஆரம்பிக்கிறார். நீ பறவைன்னு சாதாரணமா சொல்றேன், இந்த பறவை கிட்ட நம்ம பக்கத்துல போனா என்ன நடக்கும்னு கேட்க அவருக்கு பார்த்துன்னு சொல்றாரு. பறக்காம நம்மளை பார்த்து முறைச்சு நின்னா ஏன் பறக்கலன்னு நம்மளுக்கு சந்தேகம் வரும்னு சொல்றாரு. சரி, அது ஒரு அடி நம்மளை நோக்கி முன்னாடி வந்தா உனக்கு என்ன தோணுன்னு கேட்க அது நம்மளை கொத்திருமோன்னு பயம் வரும்னு சொல்றாரு. இதுதான் அந்த பயம் தான் வரக்கூடாது. நான் எவ்வளவோ நாட்டை கைப்பற்றிருக்கேன், ஒருத்தன் கூட என்னை எதிர்த்து நின்னதே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன கிராமத்தாளுங்க என்னை எதிர்த்து வந்தாங்களா அது எனக்கு அவமானம். அவங்களை இப்பே நான் போட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்கேன், இந்த மாதிரி ஒரு நினைப்பு யாருக்குமே வராதுன்னு சொல்ல இவர் இவ்வளவு சொல்லியும் கூட அந்த ஆளு எவ்வளவு சமாதானப்படுத்த பார்க்க அந்த ஆளையும் போட்டு தள்ளிட்டு இவர் நேரம் அந்த கிராமத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அந்த கிராமத்துல ஏதோ பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வைத்தியர் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு பேத்தி இருக்காங்க போல, எதுக்கு இந்த பூஜை பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு அவங்க குலதெய்வமான தன்வந்திரிக்கு பிறந்த நாளாம். அந்த தன்வந்திரி மகாவிஷ்ணுவோட அவதாரமா. பார்க்கடல்ல இருக்கிற அமுதத்தை அரக்கங்கள்ட்ட இருந்து தேவர்கிட்ட கொண்டு போகும்போது அதுல ஒரு துளி பூமியில விழுந்துருச்சான். அப்படி அது பூமியில விழுந்த போது பூமியில நிறைய மூலிகைகள்லாம் உருவாச்சான். அதை வச்சு உலகத்துல இருக்கிற அனைத்து நோய்களுக்கும் மருந்தை உருவாக்க முடியுமா. அவர் உருவாக்குனதுதான் இந்த ஆயுர்வேத சிகிச்சையா. அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல சரி மறுபடியும் நம்ம பூமிக்கு அரக்கங்கள்லாம் வந்தா அப்படின்னு பேத்தி கேட்க அதெல்லாம் எல்லா யுகத்திலும் ஒரு அரக்கன் வரத்தான் செய்வான், நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கடவுள் அந்த நேரத்துல வந்துருவாருன்னு சொல்றாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பிம்பிசார மன்னன் அங்க வந்துடுறான். வந்து கருணே இல்லாம எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு சுத்தி இருக்கிற எல்லா வீட்டையும் எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த வைத்தியர் இருக்காருல வேகமா அவரோட வீட்டுக்குள்ள போயிட்டு உள்ள இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வராரு. அதை பார்த்து அந்த பிம்பிசாரன் எரியிற வீட்டுல கூட தான் உயிரை பொருட்படுத்தாம அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வரான். அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமான புத்தகமா இருக்கும், இனிமேல் அந்த புத்தகம் அங்க இருக்க கூடாது, என்னோட கருவூலத்துல இருக்கணும்னு சொல்லி அந்த புத்தகத்தை புடுங்கி வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் அந்த பெரியர் வந்து இந்த மன்னரோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, ஏயா கிளவா உனக்கு என்ன தைரியம் இருந்தா எதிர்நாட்டுக்காரங்களுக்கே நீ வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல, அந்த ஆளு என்னை மன்னிச்சிருங்க, யார் உயிருக்கு போராட நிலையில வந்தாலும் நாங்க அவங்கள காப்பாத்தணும், இதுதான் எங்களோட தர்மம்னு சொல்ல மன்னர் டென்ஷன் ஆகி அந்த ஆளை வெட்ட வராரு. குறுக்க அந்த பேத்தி வந்து தடுத்துருது. தாத்தா நீங்க சொன்ன அரக்கன் இவர் தானா அப்படின்னு கேட்க அந்த மன்ன என்னது அரக்கனா, சரி வேற என்னென்னலாம் உங்க தாத்தன் சொன்னாருன்னு கேட்க இந்த மாதிரி அரக்கன் நம்ம நாட்டை அழிக்க வருவாரு, அப்ப நம்மளோட தெய்வம் வந்து நம்மளை காப்பாத்தணும்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. சரி அப்படி இருந்தா உங்க கடவுள் ஏன் இன்னும் வரலன்னு கேட்க கண்டிப்பா வருவாங்க, அந்த விளக்கெடுத்து அவங்களோட தீபத்துல ஏத்தனம்னா கண்டிப்பா வருவாருன்னு சொல்ல, ஓ இங்க வந்து என்னைய கொன்றுவார் அவங்க கடவுள்னு கேட்க அந்த குழந்தை ஆமான்னு சொல்லுது. அதை கேட்ட அந்த தாத்தா குழந்தைய புடிச்சிட்டு இவ தெரியாம சொல்லிட்டா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்ல மன்னர் சிரிக்க ஆரம்பிக்கிறான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அமைதியாக திடீர்னு ஒரு கொலுசு சவுண்டு கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு கையில தீபத்தை எடுத்துட்டு அந்த தெய்வத்துக்கு பக்கத்துல ஏத்த போக இதை பார்த்து அந்த மன்னர் டென்ஷன் ஆயிடுறான். உடனே தளபதி கிட்ட ஒரு பெரிய இரும்பு குண்டை வாங்கி அப்படியே அந்த குழந்தை மேல வீச அது மேல பட்டு அந்த விளக்கு அப்படியே போய் அந்த சாமியோட தீபத்துக்கு முன்னாடி விழுக அடிப்பட்டதுனால அந்த குழந்தையும் துடிதுடிச்சு செத்து போயிருது. அந்த மண்ணை சாமி கிட்டே போயிட்டு பாத்தியா நீயே செத்து போயிட்ட, ஆனா உன்னை காப்பாத்துறதுக்கு அந்த சாமி வரலன்னு சொல்ல இப்ப அந்த வைத்தியர் டென்ஷன் ஆயிராரு. தன்னோட பேத்திய கட்டி பிடிச்சிட்டு அநியாயமா இப்படி கொண்டுட்டேல, உன்னோட அழிவு இப்ப இருந்து ஆரம்பிச்சிருச்சு, இதோட பாவத்தை நீ கண்டிப்பா அனுபவிப்பன்னு சொல்ல அந்த வைத்தியரையே போட்டு தள்ளிடுறாரு. இதுக்கப்புறம் தீப ஏத்தனா சாமி வரும்னு நினைச்சானுங்கல்ல, அந்த தீபத்தை வச்சு இவங்க எல்லாத்தையும் எரிச்சு எல்லாத்தையும் கொன்றுன்னு சொல்லிட்டு ஊரே எரிச்சு விட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. மறுபடியும் அரண்மனைக்கு வர வழக்கம் போல இவருக்கு பரிசெல்லாம் கொண்டு வராங்க. ஆனா இந்த தடவை நிறைய ஓவியர்கள்லாம் சேர்ந்து இவரோட உருவத்தை வரைஞ்சு வந்திருக்கானுங்க. அதுல 1-2 கேவலமா இருக்க, அப்படி கேவலமா வரைஞ்ச எல்லாத்தையும் கொல்ல சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே பெருசா ஒரு பரிசு இருக்கு, அது என்னன்னு போய் பார்ப்போம்னு பார்த்தா அது ஒரு கண்ணாடி. இது வரைக்கும் அவங்க யாருமே கண்ணாடியை பார்த்தது இல்ல. அதை பார்த்தது அந்த மன்னர் ஆச்சரியப்படுறான். இந்த கண்ணாடி எதுன்னு தெரியும்ல, ஆரம்பத்துல ஒரு பூதத்துக்கிட்ட இருந்து இந்த மன்னர் மாதிரியே ஒரு ஆளுக்கு பரிசா கிடைச்சிச்சுல, அந்த கண்ணாடி தான். இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இவருக்கு ஒரு தம்பி இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவருக்கு தான் இந்த கண்ணாடி கிடைச்சிருக்கு. அந்த கண்ணாடி இந்த ஆளுக்கு பரிசா வந்திருக்கு. அதை பார்த்துட்டு இதுவல்லவா பரிசு, பார்க்கவே அழகா இருக்கு, இதுக்கு பேர் என்னன்னு கேட்க இது ஒரு கண்ணாடி, இது ஒரு மாயாஜாலக்காரன் தான் உருவாக்குனா, இது உங்களுக்கு பரிசா கொடுக்க நான் வெகு தூரத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ல அந்த மன்னர் பார்க்கவே செமையா இருக்கு, இவனை கூப்பிட்டு போய் தங்கம் வைரம் வைதூரியம் இப்படி நிறைய பரிசு கொடுத்து இவனை நல்லா கவனிங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை தொடப்பாக்க அந்த ஆள் தொடக்கூடாதுன்னு சொல்றான். அது தொட்டா உடஞ்சு போயிடும், தொடாம இருந்து பாருங்கன்னு சொல்ல மன்னரும் இனிமேல் இந்த கண்ணாடி எடுத்து என்னோட ரூம்ல வைங்கன்னு சொல்ல சொன்ன மாதிரியே எடுத்து வச்சிடறாங்க. அன்னைக்கு நைட் ஆனதும் இந்த ஆளு சரக்க போட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்னே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் தெரியுது. டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு கத்தி இவருக்கு நேரா வர இந்த ஆளு கத்தியை பிடிச்சிடறான். என்னது இது, இதெல்லாம் நிஜமா இல்ல என் பிரம்மேல உருவானதான்னு கேட்க அந்த ஆளு மூஞ்சிய மூடி இருப்பான். கல்வி பார்த்தா தம்பிக்காரன் வந்து நிக்கிறான். தம்பியை பார்த்ததும் ஏய் நீ இன்னும் உயிரோடவா இருக்க அப்படின்னு கேட்க ஆமா
நீ ராஜ்யத்துக்காக என்னையும் கொல்ல பார்த்துட்ட, நானும் உன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். எனக்கு பெருசா அந்த ராஜ்யத்து மேல ஆசை இல்ல, உன் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு நாள் நான் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப உன்னோட அராஜகம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்பாவி மக்கள் எல்லாத்தையும் கொண்டு இருக்க, பத்தாதுக்கு ஒரு சின்ன குழந்தையும் கொண்டு இருக்க. இதெல்லாம் போக நான் ஆசைப்பட்ட பொண்ணையே தூக்கி வந்திருக்கேன்னு சொல்ல யாருன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இளவரசியை காமிச்சாங்கல்ல, அவங்களதான். இதுக்கு மேலலாம் உன்னை விட்டு வைக்க முடியாது, உன்னை போட்டு தள்ளிட்டு உன் ராஜ்யத்துல இனிமேல் நான் இருந்து ஆட்சி செய்ய போறேன்னு சொல்ல அந்த ஆளு சிரிக்கிறான். ஓ முன்னாடியே அந்த இளவரசியை நான் அடையிறேன் பாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்கு இப்ப பயங்கரமா சண்டை வர இந்த ஆளு குடிச்சிருக்கனால இவனால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்துல தம்பிக்காரன் பிம்பிசாராவை எத்த அந்த ஆள் தடுமாறி போய் அந்த கண்ணாடிக்குள்ள விழுந்துடுறான். அப்படி விழுந்ததும் மாயமாயிடுறான். உள்ள காட்டினா அவன் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் சாமியார காட்டுறாங்க. அந்த ஆள் வேகமா நடந்து வந்து அந்த சாஸ்திரி டாக்டர் கிட்ட, யோ நீ எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு, பிம்பிசாரே இப்ப வந்துட்டான், அவனை சரியா பயன்படுத்தி உனக்கு தேவையானது நீ அடையிறது உன்னோட சாமர்த்தியம்னு சொல்ல அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறாரு. அப்படியே கட் பண்ண இப்போ ஒரு கண்டெய்னரை காட்டுறாங்க. அதுக்குள்ள இந்த பழங்கால பொருள்லாம் நிறைய இருக்குமா, அதை கொண்டு வந்த 2 பேரு ரோட்ல ஓரமா நிக்க திடீர்னு அந்த கண்டெய்னருக்குள்ள இருந்து சத்தம் வருது. ஏடா சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா பிம்பிசார மண்ணே அங்க வந்து படுத்து கிடக்கும். பக்கத்துல அந்த கண்ணாடியும் இருக்கு. நம்மளால இப்ப சரக்கு அடிச்சிருப்பாருல, அதனால பக்கத்துல போனதும் வாட குப்புன்னு அடிக்க யாரோ ஒரு கோமாளி சரக்க போட்டு இங்க வந்து மட்டாயை படுத்து கிடக்கான், இவனை இங்கே இறக்கி விட்டு நாம கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு மன்னர் ரோட்ல படுக்க போட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த டாக்டரை காட்டுறாங்க. அந்த பிம்பிசாரை கண்டுபிடிக்க இந்த பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சில ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும். கிமு 500ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன் சொல்ல இன்னையா விளாடுறீங்க, எப்படி வந்தா அவன் ஸ்பேஸ் ஷிப்லயா இல்ல டைம் மிஷின் இல்லையா, சும்மா விளாண்டு இருக்காங்க சொல்ல டாக்டர் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறான். நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நீ அந்த ஆளை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல ஏயா இத்தனை பேர்த்துல அவனை எப்படியா போய் கண்டுபிடிக்கிறது, அட்லீஸ்ட் போட்டோனாச்சும் இருக்கான்னு கேட்க இவங்க ஒரு டிராயிங் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தா அந்த ஆளோட உருவம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. யோ இந்த போட்டோ வச்சு எப்படியா கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க கோடி பேர் இருந்தாலும் அவன் தனியா தெரிவான், அவங்களோட பேச்சு நட எல்லாமே வித்தியாசமா இருக்கும், எப்படியாச்சும் கண்டுபிடின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இப்போ அந்த மன்னரை காட்ட அவர் நினைவு தெரிஞ்சு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. பயங்கரமான சத்தத்தினால இந்த டென்ஷனே ஆயிட்டாரு. தன்னோட தம்பிக்காரனை பயங்கரமா புடிச்சு திட்டுறாரு. நீ தாண்டா என்னத்தையோ பண்ணி இங்க கொண்டு வந்திருக்க, உன்னை திரும்ப வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி திரும்ப போறேன்னு நினைச்சு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க ரோட்ல ஒரு 2-3 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஆமா இது எந்த உலகம்னு கேட்க, பூலோகம், நீ யாரா கோமாளி, நம்ம தூய தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்க, இங்க இருந்து கிளம்பா கோமாளி அப்படின்னு சொல்ல உனக்கு திமிர் அதிகமாயிடுச்சு, ஒரு நாள் உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளு கிளம்பி போயிடுறான். அப்படியே ஓரமா போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு இருக்க ரோட்ல பயங்கர சத்தம். ஒரு கேங்க குடிச்சு போட்டு செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரோந்துக்கு வந்த போலீஸ் அந்த கேங்க புடிச்சு மிரட்ட, ஆனா அதுக்கெல்லாம் அசர மாதிரி இவங்க தெரியல. சத்தத்தை கேட்டு பிம்பிசாரே அங்க வந்துடுறாரு. டேய் என்னடா சத்தம், இங்க சத்தத்தை குறைங்கடான்னு சொல்ல அந்த ஆளு யாரா நீன்னு கேக்குறாரு. என்னது நான் யாரா, திருகதர ராஜ்யம் மண்ணு பிம்பிசாரன்னு சொல்ல நீ ராஜானா நானும் தான் ராஜா, உன் பேச்சை கேட்டு சத்தத்தெல்லாம் குறைக்க முடியாது, சத்தத்தை இன்னும் கூட்டி வைக்கிறான்னு சொல்லி பயங்கர சத்தமா வைக்க நம்ம மண்ணன் கோவப்பட்டு பின்னாடி ஒரு கார் இருக்கும் அதை எட்டி உதைக்க அது ஒரு 20 அடி தள்ளி போய் விழுகுது. இதை பார்த்தது எல்லாரும் பயந்து அங்கிருந்து ஓட இவங்களை விரட்ட வந்தாங்களா 2 போலீஸ். அவங்க சும்மா டம்மி போலீஸ் போல, அதனால இவரை பார்த்துட்டு இவன் நம்ம கூட இருந்தானா நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம், அவனை போய் கூப்பிடுன்னு சொல்லி அந்த பொம்பளை போலீஸ் போய் சொல்ல அவர் போய் கூப்பிட்டு நீ எங்க கூட வரியா, உனக்கு வேலை தரோம், சம்பளம் எல்லாம் தரோன்னு சொல்ல ஏடா விட்டாலே எனக்கே நீ வேலை தரியா, நான் ஒரு ராஜாடா, இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லி இந்த ஆள் டென்ஷனா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஆனதும் அந்த மண்ணை ஒரு கோயிலுக்கு பக்கத்துல உட்காந்துருக்க ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்கார தாத்தா சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவர் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இதை பார்த்து அந்த ஆள் டென்ஷன் ஆயிட்டு என் பக்கத்துல ஒரு பிச்சைக்கார உட்காந்து சாப்பிடறான்னு சொல்லி அந்த ஆளை எட்டி உதச்சு விட்டுறாரு. இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற சாமியார் வந்து யார் யா நீ, அவர் எதுக்கு எட்டி உதச்சுன்னு கேட்க இந்த ஆள் ஒரு பிச்சைக்காரன், இவன் ஏன் பக்கத்துல உட்காந்து சாப்பிடறான்னு கேட்க அந்த சாமியாரு என்னையா சொல்ற, இது கடவுள் சன்னிதானம், இங்க எல்லாருமே சமம், நீ இப்படி பண்றதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்ல எனக்கு பாவம் புண்ணியம் பாக்குறதுக்கு அந்த சாமி யாருன்னு கேட்க உன் மனசுல ரொம்ப அகங்காரம் இருக்கு, தெய்வத்தோட நீ மிஞ்சினவன்னு சொல்றது மிகப்பெரிய தப்பு, உனக்குள்ள அந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதோட மதிப்பும் தெரியாது, அந்த மதிப்பு உனக்கு தெரிய நேரத்துல உன் வாழ்க்கை உனக்கு சொந்தமா இருக்காதுன்னு சொல்ல எல்லாரோட தலையெழுத்து எழுதின பிரம்மா இந்த வயசானவரோட தலையெழுத்தை இப்படி எழுதியிருக்காரு, உன் தலையெழுத்துக்கு எப்படி எழுதியிருக்காருன்னு சொல்லி நீயே கண்டுபிடின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதை கேட்டதும் பிம்பிசாரா மனசுல ஏதோ ஒரு மாற்றம், நான் பண்றதெல்லாம் தப்பா இருக்குமோன்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிச்சு ரோட்ல போய்கிட்டு இருக்க. ரோட்ல ஒரு கார் நிக்குது. அதோட கண்ணாடியை பார்த்துட்டு இதான் அந்த மாய கண்ணாடியா இருக்குமோன்னு சொல்லி பக்கத்துல போக அதுல இருந்து ஒருத்தன் கதவை திறக்கிறான். அந்த ஆளு உள்ள ஒரு பொம்பளையோட உட்காந்துருக்கான். ஏண்டா நான் கோடி ரூபாய் கொடுத்து காரை வாங்குவேன், நீ உன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கியா, இங்க இருந்து கிளம்புறான்னு சொல்லி சத்தம் போட நம்மளும் கோவம் வந்து காருக்குள்ள போயிட்டு அவனை அடிச்சு போட்டு அந்த ஆளோட ட்ரெஸ்ஸையே மாட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. இப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போய்கிட்டு இருக்க ரோட்ல ஒரு 2 பேரு பெரிய கண்ணாடி தூக்கி போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இதுதான் அந்த மாய கண்ணாடி நினைச்சிட்டு வேகமா அதுக்குள்ள போய் மோத, ஆனா அது உடஞ்சு விழுந்துருது.
இதனால மன்னரை அவங்களோட இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு இந்த ஆள் தான் கண்ணாடியை உடைச்சான்னு சொல்ல பார்த்தா அந்த ரூமுக்குள்ள நிறைய கண்ணாடி இருக்கு. எல்லாமே அந்த மாய கண்ணாடி நினைச்சு ஒன்னொன்னா உடைக்க அந்த ஓனர் மன்னரை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது கூட வாசல்ல ஒரு கண்ணாடி இருக்கும், அதையும் உடைச்சிட்டு தான் உள்ள வராரு. எந்த ஸ்டேஷன் பார்த்தா அந்த வைஜெயந்தி இருந்தாங்கல்ல பொம்பளை போலீஸ், அவங்களோட ஸ்டேஷன் தான். ஆல்ரெடி நம்ம மன்னரை எப்படியாச்சும் புடிச்சு வேலை சேர்க்கணும்னு நினைக்க அதிர்ஷ்டவசமா நம்ம மன்னரே அங்க வந்ததுனால யாரியா நீயே இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் ஒரு மன்னர், ஒரு மாய கண்ணாடி வழியா தான் நான் இங்க வந்தேன், அந்த கண்ணாடியை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல கூட ஒரு போலீஸ் இருந்தார்ல அந்த ஆளு மன்னரை எப்படியாச்சும் வேலைக்கு வச்சுக்கணும்னு சொல்லி, நான் கூட மன்னர் தாயா, நானும் அந்த கண்ணாடியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், என் கூட வந்தேன்னா உன் கண்ணாடியை கண்டுபிடிச்சு தருவேன்னு சொல்ல நம்மள அதை நம்பிட்டு சரின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் இவர் கூட கூட்டு போயிட்டு அழகு நிலையத்துக்கு போய் இவரோட தோற்றத்தெல்லாம் மாத்திட்டு கார்ல கூப்பிட்டு வந்துடுறாங்க. நேரா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு சீனியர் போலீஸ் இருப்பாரு, அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக நம்ம வைஜெயந்தி வந்திருப்பாங்க. ஹீரோவை கார்லயே இருக்க சொல்லியிருப்பாங்க. அதே இடத்துல அந்த டாக்டரும் அங்க இருப்பான். அங்க என்ன ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி சமூக சேவை பண்றவங்களுக்குலாம் அவார்டு தராங்க. அதுல அந்த டாக்டரும் அவார்டு வாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டும் போது திடீர்னு வைஜெயந்தி போனுக்கு அந்த ஆம்பளை போலீஸ் இருக்காங்கல்ல அந்த ஆள் கால் பண்ணிருக்காங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ அதை எடுத்து உள்ள கொண்டு வர இப்போ நம்ம பிரகாஷ் ராஜ் சார் அவார்டு வாங்குறாரு. அவார்டை வாங்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட தலைமுறை தான், நாங்க பரம்பரையா மக்களுக்கு சேவை செஞ்சு வந்துட்டு இருக்கோம், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட சக்கரவர்த்தி பிம்பிசாரான்னு சொல்ல கரெக்டா உள்ள நம்மளால என்ட்ரன்ஸ் ஆனதும் பேரை கேட்டு சாட்டாயிருக்காங்க. இதே இடத்துல அந்த டாக்டர் உட்காந்துருப்பான். அவனும் பிம்பிசாரா பேரை கேட்டுட்டு ஆச்சரியமா பார்க்க அங்க இருந்து கிளம்புறான். தன்னோட ஆளுகிட்ட இந்த ஆளு பிம்பிசாரா வாரிசு இருக்கிறதுனால எப்படி இவனை தேடி அவன் வருவான், இவரை புதுசா யாரு தேடி வந்தாலும் அவனை தூக்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிடுறான். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நம்ம பிரகாஷ் சார் அங்க இருந்து கிளம்ப பிம்பிசாரா வைஜெயந்தி கிட்ட அந்த காரை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா இவங்களோட ஆபீஸ் முன்னாடியே ஒரு சிலையை நம்மால் திறந்து வைக்கிறாரு. பார்த்தா நம்ம பிம்பிசாரோட உருவம் அப்படியே இருக்கு. இதை பார்த்ததுமே நம்மால் கன்ஃபார்ம் பண்ண அந்த நேரத்துல கிரேன் மூலமா ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது நில தடுமாறி அங்க இருந்து கீழே விழுக பார்க்க நம்ம பிம்பிசாரா மேலே விழுக போகுது. அந்த நேரத்துல ஒரு சின்ன பொண்ணு வந்து நம்ம மன்னரை தள்ளி விட நம்மால அதுல இருந்து தப்பிச்சிடறாரு. யாரா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்தா இவரு ராஜ்யத்துல இருக்கும்போது ஒரு குழந்தைய கொண்டாருல இந்த பொண்ணை தான் வந்து காப்பாத்திருக்கு. ஆனா சுத்தி இருக்கும் எல்லாரும் நம்ம பிம்பிசாரா தான் அந்த குழந்தைய காப்பாத்தினாருன்னு நினைச்சிட்டு அதை தூக்கிட்டு போறாங்க. ஆனா நம்மளுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. என்னடா நம்ம தானே அந்த குழந்தைய போட்டு தள்ளோம், இப்ப இந்த ஜென்மத்துல இது நம்மள வந்து காப்பாத்திருக்கேன்னு சொல்லி தான் செஞ்ச தப்ப நினைச்சு பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண இப்போ அந்த ராஜா காலகட்டத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா இது பிளாஷ்பேக் கிடையாது. ஒரு பக்கம் இந்த ராஜா காலகட்ட சீனு நடந்துகிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த பிம்பிசாரா டைம் டிராவல் பண்ணி இங்க வந்துகிட்டு இருப்பாரு. பிம்பிசாரா இல்லாதனால தம்பிக்காரனே அவர் மாதிரி நடிச்சு அந்த நாட்டுல ஆட்சி புரிஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மந்திரிக்காரனை கூப்பிட்டு கடத்திட்டு வந்தாங்களா இளவரசி, அவங்கள வர சொல்றாரு. இளவரசி அங்க வந்ததும் தான் செஞ்சது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க, இப்ப நீ எதனால இப்படி சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு இன்னும் என்னதான் வேணும்னு கேட்க நம்ம ஆளு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாரு. பிம்பிசாரா என்னோட அண்ணன் ராஜ்யத்துக்காக என்னையும் கொலவனை பார்த்தான், அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு யாருக்கும் தெரியாம வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போதான் ஒரு நாள் உங்க நாட்டு பக்கம் வந்தேன், உங்களை நான் பார்த்தேன். அப்ப உங்க வீரர்கள் நாங்க திருடங்கன்னு நினைச்சு எங்களை துரத்தி வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு கோயக்குள்ள போகும்போதுதான் எனக்கு அந்த மாய கண்ணாடி கிடைச்சிச்சு. அதை எடுத்துட்டு வந்து எங்க அண்ணங்காரனை அதுல தள்ளி டைம் டிராவல் பண்ண வச்சு இப்ப நான் அவனை மாதிரி இப்ப இந்த நாட்டை ஆட்சி புரிஞ்சு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் உண்மையை சொல்றாரு. இப்ப நம்மளுக்கு கிளியர் ஆகுதுல, ஆரம்பத்துல துரத்திட்டு வந்தது பிம்பிசாரா இல்ல அவரோட தம்பி. இதெல்லாம் அவர் சொல்லி முடிக்க அப்படியே கட் பண்றாங்க. இப்ப அந்த டெரிட்டிவ் இருக்கான்ல ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல டாக்டர் கால் பண்ணி அசிங்கமா திட்டுறான். நீ இப்படி உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அவனை கண்டுபிடிக்கன்னு சொல்ல இந்த ஆளு போனை கட் பண்ணிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட யாரா அந்த பிம்பிசாரா 500 ரூபா நூற்றாண்டு வந்தவன நான் எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்லி பேச, அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல ஒருத்த உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தான்ல அவன் அந்த வார்த்தையை கேள்விப்படுறான். என்னது பிம்பிசாராவா, எங்க அவன் மோசமானவன், அவன் கிட்ட போனா சாவு நிச்சயம் அப்படி இப்படின்னு பேச, நீ எப்படா அவனை பார்த்தேன்னு கேட்க அவனும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். அதை கேட்டதும் அவர் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக இவனை தூக்கி வண்டியில ஏத்திட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம பிம்பிசாரா இருக்கார்ல அந்த சின்ன பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி என்ன மன்னிப்பியா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு எதுக்குன்னு கேட்க, என்னோட அறியாமைனால நான் பல தப்பு செஞ்சுட்டேன், அந்த குற்றம்லாம் என் நெஞ்ச போட்டு நொறுக்குது, அதனால நீ என்ன மன்னிப்பியான்னு கேட்க அந்த சின்ன பொண்ணு இவரை பக்கத்துல கூப்பிட்டு கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்துருது. இதுக்கப்புறம் அவங்க நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. இவரு போலீஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சின்ன பொண்ணை நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போய் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இப்படி நல்லா போய்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல இவங்க கண்ணாமூச்சி விளையாடுவாங்க. அந்த நேரத்துல அந்த குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிடுறான். நம்மளும் பின்னாடி விரட்டி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பழைய கார்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வராரு. அங்க போய் பார்த்தா கிட்டத்தட்ட 50-60 பேர் இருக்காங்க. நம்மாலு ஏண்டா ஒரு 100 பேர் கூட இல்ல, யுத்தம்னா உங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது, உங்களுக்கு நான் உயிர் பிச்சை தரேன், பாப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க எல்லாம் ஓடி போயிருங்கன்னு சொல்ல இவங்க அதை கேட்காம சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. நம்மால பத்தி தெரியாம சண்டை போட வர எல்லாத்தையும் அடிச்சு பஞ்சு வஞ்சா பறக்க விட்டுறாரு. ஒரு கட்டத்துல எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு போயிடுறாரு. இது எல்லாத்தையும் அந்த டிடெக்டிவும் அந்த குடிகாரனும் பார்க்க கொஞ்ச நேரம் கழிச்சு சாமியாரும் அந்த டாக்டரும் அங்க வராங்க. வந்து எல்லாரும் செத்து கிடக்க
நடக்கிறத பாக்குறாங்க. நம்ம பிம்பிசாரா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவர் கையில இருந்த ஒரு மோதிரம் அங்கனுக்குள்ள விழுந்திருக்கும். அதை எடுத்து ஒரு மந்திரத்தை போட்டு இதான் அந்த பிம்பிசாரோட உருவம்னு சொல்லி சாம்பல் எடுத்து தூவ பார்த்தா அந்த பிம்பிசாரோட உருவம் அப்படியே ஒரு பூத மாதிரி வந்து நிக்குது. அப்படியே கட் பண்ண நம்ம பிம்பிசாரா அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து பிரகாஷ் சார் கிட்ட கொடுக்குறாரு. நம்மால் எங்களுக்கு ரொம்ப தலைமுறைக்கு அப்புறம் பிறந்த பொன் குழந்தை இது. நாங்க இது வரைக்கும் யாருக்குமே கெட்டது பண்ணதில்ல. எந்த நோக்கத்துக்காக என் பிள்ளைய இப்படி தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. எங்க பரம்பரையில யாரோ ஒரு பெரிய பாவம் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இப்படிதான் நடக்குதுன்னு சொல்ல நம்மளுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருக்கு. இதுக்கப்புறம் நம்மளும் அந்த ஃபேமிலி கூட எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு பாடி கார்டாவே இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இப்போ நம்ம ராஜா காலத்தை காட்டுறாங்க. அவரோட நாடு பஞ்சத்தினால அடிபட்டு போச்சு. மக்களுக்கு தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மந்திரி கிட்ட தானிய கிடங்க திறந்து மக்கள் எல்லாத்துக்கும் நெல்லை கொடுங்கன்னு சொல்ல அது பத்தாதுன்னு சொல்றாரு. இங்க இத்தனை பேர் இருக்கீங்க, ஒருத்தவங்க கூட ஒரு ஐடியாவும் தெரியலையான்னு கேட்க மந்திரி ஒரு ஐடியா சொல்றோம். என்னன்னா நம்ம கருவூலத்துல நிறைய நிதி இருக்கு, அதெல்லாத்தையும் எடுத்தோம்னா மக்களுக்கு கொடுக்கலான்னு சொல்ல அதை நீங்க தான் பூட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அன்னைக்கு நைட் ஆனதும் ஆட்சியில் இருக்கிற ஒரு 2 பேரை கூப்பிடுறாங்க. கூடவே அந்த தளபதியும் வந்திருக்கான். உங்களுக்கு எல்லாம் என்னை பத்தி என்ன தெரியும், தைரியமா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல அதுல ஒருத்தர் உங்க அப்பாவோட ஆசையே வேற, அவரோட ஆட்சி கால முறையே வேற. அவர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சாரு. ஆனா ராஜ்யத்தை நடத்துறது நீங்க அதிகாரம்னு நினைக்கிறீங்க, அது நிலைக்காதுன்றது என்னோட கருத்துன்னு சொல்ல இப்ப நம்மளால உண்மையை போட்டு உடைச்சிடறாரு. நான் பிம்பிசாராவே கிடையாது, அது எங்க அண்ணன். அவன் கூட சண்டை போட்டு அவனை காலத்தை கடக்க வச்சுட்டேன். இப்ப மக்களுக்கு நல்லது பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பஞ்சத்தினால என் மக்கள் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. என்னால அந்த கதவை திறக்க முடியாது. இதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்க அங்க இருக்கிற ராஜகுரு ஒருத்தர் இதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்றாரு. ஒரு யாகம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது மொத்தம் 3 தீபம் ஏற்படும். அப்படி ஒரு தீபமா ஏற்படும் போது உங்களோட 2 பேரோட சக்தியும் குறையும். ஏன் கிட்டத்தட்ட சாகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த யாகத்தை பண்ணா கண்டிப்பா அதை திறக்கலான்னு சொல்ல நம்மாலே மக்களுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல அந்த யாகத்தை நடத்துங்கன்னு சொல்லிடுறாரு. சரி நீங்க செத்துட்டா அடுத்த மன்னர் யாருன்னு கேட்க அந்த இளவரசியை போட சொல்லிடுறாரு. இதனால அந்த தளபதி டென்ஷன் ஆயிடும். இத்தனை நாள் நான் இவர் கூட இருந்தேன், என்னாலதான் இவர் இவ்வளவு ராஜ்யத்தை கைப்பற்றினாரு. போய் ஒரு பொம்பளைக்கு எல்லாம் என்னால வேலை பார்க்க முடியாது, இவங்களை போட்டு தள்ளிட்டு ராஜ்யத்தை கைப்பற்றணும்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம மந்திரி சுபேதா கேட்டுறான். அப்ப இப்ப இருக்கிறது பிம்பிசாரா இல்லையா, எப்படியாச்சும் அவரை காப்பாத்தணுமேன்னு சொல்லி நேரா அந்த கண்ணாடி கிட்ட போறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க அங்க இருக்கிற ஒரு ஆப்பிள் எடுத்து கண்ணாடியில எரிய அது பட்டு திரும்ப வராம அந்த கண்ணாடிக்குள்ள போயிருது. பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பையன் கேட்ச் பிடிக்கிறான். கூட இருந்தவங்க அப்பா இது உனக்கு எங்க இருந்தா கிடைச்சிச்சுன்னு சொல்ல இந்த கண்ணாடியில தான் வந்துச்சுன்னு சொல்றான். வேணும்னா நீங்களும் பாருங்கன்னு சொல்ல அந்த மந்திரி இன்னொரு ஆப்பிள் எரிய அதுவும் அவங்க கைக்கு வருது. இதை பார்த்துதான் அவங்க பயந்து அங்க இருந்து ஓட நம்மளுக்கு ஏதோ டவுட் வந்துருது. அப்ப இந்த கண்ணாடிக்குள்ளதான் ஏதோ ரகசியம் இருக்குன்னு சொல்லி அவரோட கத்தியை எடுத்துட்டு அந்த கண்ணாடிக்குள்ள போக பார்த்தா இப்ப நிகழ்காலத்துக்கு வந்துடும். வெளியே வந்ததும் இந்த ஆளுக்கு எங்க தெரிஞ்சே தெரியல, தெருவா ரோடோட அலைஞ்சு மன்னரை தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண இப்ப அந்த பொம்பளை போலீஸும் நம்ம மன்னரும் அங்க இருக்காரு. அப்ப அவங்களுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா அந்த டாக்டர். இந்த மாதிரி உன்னோட எல்லா ஃபேமிலியும் நான் கடத்தி வச்சுட்டேன், நீ இங்க வரலனா எல்லாத்தையும் கொன்றுவேன்னு சொல்லி மறட்ட. நம்மளும் பதிலுக்கு திமிரா பேசிக்கிட்டு இருக்காரு. நீ இப்படி சொன்னா கேட்க மாட்ட, வேணும்னா திரும்பி பாருன்னு சொல்ல அந்த குழந்தையோட இப்ப இருக்கிற அப்பா இருக்காருல அவரை காரை வச்சு ஏத்தி போட்டு தள்ளிடுறாங்க. மறுபடியும் போன் அடிக்க இப்ப உனக்கு என்ன வேணும்னு கேட்க நீ நான் சொல்ற இடத்துக்கு வரணும், வந்து அந்த கதை ஓபன் பண்ணி கொடுத்துட்டேன்னா உங்களை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. இப்ப அந்த லாக்கர் கிட்ட அந்த சாமியார் உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம பிம்பிசாரம் அங்க வந்துடுறாரு. அங்க வந்தது டாக்டர் பையன் அங்க வந்து இங்க பாரா உள்ளுக்குள்ள ஒரு முக்கியமான புத்தகம் இருக்கு, அதோட வேல்யூ தெரியாம நீ உள்ள வச்சிருக்க, அதை எனக்கு எடுத்து கொடுத்துருன்னு சொல்ல நம்மால் முடியாதுன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் எனக்கு தெரியும் நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லி, உன்னால என்ன கொல்லவும் முடியும், இவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும், ஆனா அந்த குழந்தைய உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஆல்ரெடி அவ உடம்புல ஒரு வைரஸை உள்ள செலுத்திட்டேன், அதுக்கு இது வரைக்கும் மருந்தே கிடையாது, இதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனு அந்த புத்தகத்தை எடுக்கணும்னு சொல்ல பார்த்தா அந்த குழந்தைய ஒரு பெட்ல படுக்க போட்டு வைரஸை ஏத்தி வச்சிட்டாங்க. அந்த டாக்டர் அங்க வந்து இன்னும் 24 மணி நேரத்துல அந்த குழந்தை செத்து போயிடும், இப்ப அந்த கதவை திறந்து புத்தகத்தை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்ல நம்மளும் யோசிக்கிறாரு. சரி வேற வழியே இல்ல, போய் கதவை திறக்கணும்னு சொல்லிட்டு நேரா போய் அந்த கதவுல கைய வைக்க பார்த்தா இவரே அந்த கதவு தூக்கி எரிஞ்சிருது. என்னன்னு பார்த்தா இந்த பக்கம் அந்த யாகம் வளர்க்கணும்னு சொன்னாங்கல்ல அதை ஆரம்பிச்சு ஒரு தீபத்தையும் ஏத்தி விட்டாங்க. இதை பார்த்து அந்த டாக்டர் டென்ஷன் ஆயிரும். சாமியாரை புடிச்சு பயங்கரமா திட்ட, இல்ல இவன் தான் பிம்பிசாரா, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அதை இவனாலதான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அந்த டாக்டர் எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த கதவை திறக்க வேண்டியது உன் பொறுப்பு, அப்படி இல்லாட்டி அந்த பொண்ணு செத்து போயிடுவான்னு சொல்ல இவருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அங்க ஏதோ திருவிழா போல மக்கள் எல்லாம் சாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்திக்கிட்டு இருக்க அந்த ரோட்ல இருக்கிற சாமியை பாக்குறாரு. அந்த குழந்தை சொல்லியிருக்கோம்ல தீபம் ஏத்தினா சாமி வரும்னு சொல்லிட்டு, அந்த நினைப்புல இவரு கண்ணீர் மல்க ஒரு தீபத்தை ஏத்தி கொண்டு போய் அந்த சாமி முன்னாடி வைக்கிறார். சாமி கிட்ட மண்டி போட்டு நான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன், என்ன காப்பாத்தின குழந்தைய நான் காப்பாத்தணும், தயவு செஞ்சு எனக்கு உதவுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல
அந்த மந்திரி அங்க வந்துடுறாரு. வந்து மன்னரை பார்த்ததும் அங்க ஓடி வந்து ராஜ்யத்துல நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல, நீ எப்படி வந்தன்னு கேட்க அந்த கண்ணாடி எங்க இருக்கிற விஷயத்த சொல்றாரு. இவரும் நேரம் அங்க போயிடுறாரு. அப்படியே கட் பண்ண இப்ப அந்த ராஜ்யம் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி ஒரு தீபம் எரிஞ்சிருச்சு, இன்னும் 2 தீபம் எரியணும், அதுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தா அந்த தளபதி வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணிடுறாரு. ஏன்னா இப்படி பண்றேன்னு கேட்க, என் மண்ணன் பிம்பிசாரவே அடிச்சு நீ அந்த இடத்துக்கு வந்துட்ட, ஒரு பொம்பளைக்கெல்லாம் என்னால வேலை பார்க்க முடியாது, அதனால உங்களை போட்டு தள்ளிட்டு நான் இந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக போறேன்னு சொல்ல அங்க இருக்கிற ஒரு ஆளு அம்பிக்காரனை வெட்டுறதுக்கு வேகமா ஓடி வராரு. அந்த நேரம் பார்த்து ஒரு கத்தி பறந்து வந்து அந்த ஆளை சொருகி கொண்டு போய் அங்க தள்ளி விட்டுருது. யாருன்னு பார்த்தா நம்ம பிம்பிசாரா டைம் டிராவல் பண்ணி மறுபடியும் அவர் காலத்துக்கு அடுத்துக்கு வந்து அப்படியே முறைச்சு நிக்க எல்லாரும் பயப்படுறானுங்க. ஆனா தளபதி சமாதானம் ஆவான்னு பார்த்தா இவரு கூட சண்டைக்கு போக வழக்கம் போல நம்மால எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கடைசியில அந்த தளபதி பைராவையும் போட்டு தள்ளிடுறாரு. கடைசியில இந்த லாக்கரை திறக்கணும்னு சொல்ல அந்த சாமியாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இப்ப நாடே பஞ்சமாய் போச்சு, மக்களுக்கு உதவணும்னு சொல்லிதான் இது திறக்கிறதுக்கு நாங்க பூஜை பண்ணோம், இந்த யாகத்தை கம்ப்ளீட் பண்ணாதான் அதை திறக்க முடியும்னு சொல்ல நம்மால கண்டினியூ பண்ண சொல்றாரு. பண்ணலாம், ஆனா அதுக்கு நீங்க செத்து போக கூட வாய்ப்பு இருக்கு, பரவாயில்லையான்னு கேட்க, நான் செத்தே போனாலும் பரவாயில்ல, நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் சரி பண்ணணும், நீங்க யாகத்தை தொடருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொன்ன மாதிரி யாகத்தையும் தொடர கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்க ஆரம்பிக்குது. அப்படியே நம்மால் உள்ள போனா இது வரைக்கும் இவர் கைப்பற்றின எல்லா பொக்கிசமும் அங்க இருக்குங்க. அந்த புகையில நிரம்பி வளைஞ்சிருக்கு. ஆனா நம்மால அந்த புத்தகத்தை எடுத்துட்டு அங்க இருந்து வெளியே வர, அந்த புத்தகத்தை எடுத்துட்டு டைம் டிராவல் பண்ணுவாருன்னு பார்த்தா நேரா கொண்டு போய் தம்பிக்காரன்ட்ட கொடுத்துட்டு, எதிர்காலத்துல நீ என்ன மாமன்னன் ஆக்கியிருக்க, நீ பண்றதை அப்படியே கண்டினியூ பண்ணு, இனிமேல் இந்த புத்தகமும் இந்த ராஜ்யமும் உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை கையில கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே இப்ப பிரசன்ட் டேவை காட்ட இவங்க நினைச்ச மாதிரி அந்த கதவு திறந்திருக்கு. ஆனா உள்ள ஒண்ணு கூட இல்ல. டாக்டர் டென்ஷன் ஆயிரும். சாமியாரை பிடிச்சி பயங்கரமா திட்ட, நீ ஒண்ணும் கவலைப்படாது, இந்த குழந்தைய காப்பாத்துறதுனாச்சும் கண்டிப்பா வருவான்னு சொல்ல நம்ம பிம்பிசாரா அங்க வந்து நிக்கிறார். நல்ல வேலைடா நீ வந்துட்ட, இனிமேல் இந்த உலகம் என் காலு கீழே தான், அப்பா கொடுத்த வாக்க நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி கத்த பார்த்தா நம்மால் கையில அந்த புத்தகத்தை காணும். நான் புக் எடுக்காம நீ மட்டும் வந்திருக்கேன்னு கேட்க, அந்த புத்தகத்தோட மதிப்பு இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால அதை யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன், அந்த குழந்தை எப்படி காப்பாத்தணும் எனக்கு தெரியணும்னு சொல்ல டாக்டர் டென்ஷன் ஆகி இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ள சொல்லிடுறாங்க. மறுபடியும் சண்டை நடக்குதுங்க. எப்பயும் போல நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு தள்ள ஒரு கட்டத்துல அந்த டாக்டர் அந்த குழந்தைய வச்சு லாக் பண்ணி பிம்பிசாரா துப்பாக்கியை வச்சு படப்படப்படன்னு சுட்டு விட்டுரும். அப்படி சுட்டும் கூட நம்மால் சாகாம தடுமாறிக்கிட்டு இருக்க டென்ஷன் அந்த டாக்டர் அங்க இருக்கிற கத்தியை எடுத்துட்டு பிம்பிசாரா குத்த பார்க்க அங்க மரத்துல ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு அதை எடுத்து அந்த டாக்டரே சொல்லி போட்டு. சரி எப்படா குழந்தைய காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா இவர் ராஜ்யத்துக்கு போகும்போது அந்த புக்கை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ராஜகுட்ட கொடுத்துட்டு அந்த குழந்தைய எப்படி காப்பாற்றுன்ற மருந்து கேட்டு வந்து அதை உருவாக்கி அங்கிருந்து கொண்டு வந்துருவாரு. குழந்தைய படுக்க வச்சுட்டு வாயில அந்த மருந்து ஊத்த அந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் தப்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்மால் தடுமாறி அங்க இருக்கிற படிக்கட்டுல போய் உட்கார பிரகாஷ் சார் வந்து அழுகிறாரு. அதை பார்த்த பிம்பிசாரா ஆறுதல் சொல்றாரு, இந்த விதிதான் நம்மளை ஒண்ணு சேர்த்துச்சு, இதை யாருனாலையும் மாத்த முடியாது, நான் செஞ்ச தப்புக்கு நான் பரிகாரம் பண்ணிட்டேன், ஒரு மன்னனா நான் நிறைய பேர்த்த கொண்டு இருக்கேன், அதிகாரம் ஆங்காரம் தான் என்னோட வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்டத்தை நான் திருந்தி என்னையவே நான் ஜெயிச்சுட்டேன், அதுக்கான வெற்றி தான் சொல்லி அந்த பொண்ணை கையை காட்ட அப்படியே நம்மளால செத்து போயிடுறேன். அந்த பாப்பாவுக்கு உடம்பெல்லாம் சரியாகி உயிர் தப்பிச்சு கண்ணு முடிச்சோன்னே அந்த குழந்தை வந்து பிம்பிசாரை தட்டி எடுப்ப பார்த்தா நம்மளால அசையாமே இருக்காது. அப்படியே படம் முடிஞ்சுன்னு நினைச்சோம்னா பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் வருதுங்க. என்னன்னா பிளாஷ்பேக்ல ஒரு ஆள் அந்த சிரஞ்சீவி பூவை கொடுத்துருப்பார்ல, அந்த பூவை காட்டிட்டு இந்த பிம்பிசாராவை கொல்ல இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்ல அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. படம் நல்லா இருந்துச்சுல? சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.